தினமணி இணையதள நேயர்களுக்கு வணக்கம். மேசராசி நேயர்களே, புதிய முயற்சிகள் வெற்றியாகும். பணம் பல வழிகளில் வரும். உபரி வருமானத்தால் உள்ளம் மகிழும். இருப்பினும் கையெழுத்துகளில் கவனம் தேவை. ரிஷபராசி நேயர்களே, புதிய முயற்சிகளின் போது கவனம் தேவை. குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லவும். அண்டை அயலாரிடம் வாக்குவாதம் கூடாது. அயல்நாட்டு தொடர்பு ஆக்கத்தை தரும். மிதுன ராசி நேயர்களே, கூட்டுத் தொழிலில் லாபம் காண்பீர்கள். பங்கு சந்தையில் ஏற்றம் உண்டு. நிலபுலன்களால் ஆதாயம் உண்டு. விலகிச் சென்ற உடன் பிறந்தார் ஒன்றிணைவார்கள். கடகராசி நேயர்களே, அரசியலில் புதிய பொறுப்புகள் வந்து சேரும். இருப்பினும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பணிபுரியும் இடத்தில் அதிக அக்கறை தேவை. பயணங்களின் போது கைப்பொருள்களில் எச்சரிக்கை வேண்டும். சிம்மராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மருத்துவரின் ஆலோசனையின்றி மருந்துகளை உட்கொள்வதை தவிர்த்துக் கொள்ளவும். வெளியிட உணவுகளை தவிர்த்துக் கொள்வது நன்று. முடிந்தவரை இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நன்மையை தரும். கன்னிராசி நேயர்களே, புதிய தொழில் ஏற்றத்தில் செல்லும். புதிய வாடிக்கையாளர்கள் உருவாவார்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட பிணக்குகள் நீங்கும். பணம் பல வழிகளில் வரும். துலாம் ராசி நேயர்களே, பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும். இல்லத்தில் சுப நிகழ்ச்சியில் ஏற்படும் வாய்ப்பு அமையும். தொழிலில் புதிய உயர்வை காண்பீர்கள். நண்பர்களால் ஆதாயம் பெறுவீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, ரியல் எஸ்டேட் தொழில் புரிபவர்கள் வாழ்க்கையில் ஏற்றம் காண்பீர்கள். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் ஏற்படும். பிள்ளைகளால் ஏற்பட்ட அவமானங்கள் தீரும். புதிய தொழில் முயற்சி கைகூடும். தனுசு ராசி நேயர்களே, அண்டை அயலாரிடம் வாக்குவாதங்களை வளர்த்துக் கொள்வதை தவிர்த்துக் கொள்ளவும். குடும்பத்தில் ஒற்றுமை கூடும். தங்கள் தொழிலுக்கு தேவையான வங்கி கடன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். பெரிய மனிதர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பது நன்மையை தரும். மகர ராசி நேயர்களே, அரசியலில் இருப்பவர்கள் சற்று விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். பணிபுரிபவர்கள் மேல் அதிகாரியின் சொல்படி நடப்பது நன்மையை தரும். சம்பள உயர்வு உண்டு. எதிர்பார்த்த இடமாற்றத்தை காண்பீர்கள். கும்பராசி நேயர்களே, பாதியில் நின்ற கட்டணப் பணிகளை தொடர்வீர்கள். பணம் பல வழிகளில் வரும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். பொது வாழ்வில் புகழ் கூடும் காலம் இது. மீனராசி நேயர்களே, தொழில் ஏறுமுகத்தில் செல்லும். இருப்பினும் அதிக அக்கறை கொள்ள வேண்டும். கையெழுத்திடும்போது பலமுறை படித்து பார்ப்பது நன்று. தற்போது புதிய ஒப்பந்தங்களை தவிர்ப்பது நன்மையை தரும். ரிஷபராசி நேயர்களே, வெளியில் செல்லும் போது வெள்ளை நிற ஆடைகளை உடுத்துவது தங்களுக்கு அனைத்து வித நன்மையை தரும். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.